ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் தெரியாமல் டெலீட் ஆன கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைலில் மறுபடியும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுவும் உங்களுடைய மொபைல் தொலைஞ்சு போனாலும் சரி, இல்லை உங்களுடைய மொபைலை ஃபார்மெட் ரீசெட் அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு உங்கள் கையில் உங்களுடைய சிம்மு மட்டும் இருந்தால் போதும். அதில் நீங்கள் டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வேறு எந்த ஆப்பும் கிடையாது, மைஜியோ ஆப் தான். மைஜியோ ஆப்பில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி ரிசீவ் ஆனதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மை பிளான்ஸ் மை யூசேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து மை யூசேஜ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா கடைசியாக நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாஸோடைய லிஸ்ட் எல்லாமே வரும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கால்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கால்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக ஒரு கால் பண்ண ஒரு 20 பேருடைய கால் ஹிஸ்ட்ரி வந்து இதில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் டீட்டெயிலாக அதுக்கு முன்னே 20 கால் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் வரும். இன்னும் டீட்டெயிலாக அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், டூ யூ வாண்ட் டு வியூன்ட்டு, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 7 days, 15 days, 30 days, அப்புறம் கஸ்டம் ஆப்ஷன்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து எந்த டேட்லேருந்து உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அதை எடுத்துக்க முடியும். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா 6 மாதம், அதாவது இப்போ இருந்து 6 மாதத்துக்கு முன்னே இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ 6 மாதத்துக்கு முன்னே நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதுலேயும் பர்டிகுலராக ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது பிப்ரவரி, என்னோட இது மொபைல் உங்களுக்கு நான் லைவாக டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிப்ரவரி மந்த், இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து, பிப்ரவரி மந்தில் ஃபஸ்ட்டு டேட்டு 1ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 டேட்டில் பார்த்தீங்கன்னா அதே பிப்ரவரி மந்த்து 29 வரைக்கும் தான் செலக்ட் பண்ண முடியும். நம்ம மேக்ஸிமம் வந்து 30 days தான். ஸோ 30 இருந்துச்சுன்னா 30 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 29 தான் இருக்குது, அதனால் 29 நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிவிட்டு இமெயில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டோடைய கால் ஹிஸ்ட்ரி அப்புறம் டேட்டா யூசேஜோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எவ்வளோ டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக தெரியும். ஸோ யாருக்கு பண்ணியிருக்கோம், அது ரிசீவ் ஆகிருக்கா இல்லை மிஸ்டு காலா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக ஷோ ஆகிருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்தோடைய கால் ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் வந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். அதுவும் ஜியோ யூசராக இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வேறு சிம்மு, நீங்கள் ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ட்ரிக் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.